வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒசூரில் லொக்கேட் ஆகிருக்கிற யமகா ஷோரூம் தான். ஸோ எஸ்எஸ் மோட்டாருக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி 2.0. ஸோ எந்தெந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு நம்ம கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யமகா வண்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் போடுங்க, எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நேரடியாக நம்ம ஷோரூமுக்கே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆட்டோமொபைல் பற்றிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த வண்டி எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். நம்மளுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ எந்தெந்த வண்டியில் எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம மங்களகரமாக ஸ்கூட்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபேசினோ ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 85,000 பழைய எக்ஸ்ஷோரூம் இருந்து 85,550. இப்போ கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 7,100 நம்மளுக்கு கம்மியாகி 78,444 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் டிஎல்எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 86,550 இருந்து 7,189 கம்மியாகி நம்மளுக்கு 79,361 நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூமுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம 125cc ஸ்கூட்டி டைப்பில் அதிகமாக மைலேஜ் தர வண்டி நம்ம ரேஸ் ZR தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் வேரியண்ட்டில் நம்மளுக்கு 88,360 இருந்து 6,000 கம்மியாகி 6,758 கம்மியாகி நமக்கு 74,602 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே டிஸ்க் வேரியண்ட்டில் நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து பழசு 95,550 இருந்து 7,357 கம்மியாகி நம்மளுக்கு 81,223 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே ஸ்ட்ரீட் வேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாகவே கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது 93,780 இருந்து 7,789 கம்மியாகி நம்மளுக்கு 85,991 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம FZX ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஒரு ரெட்ரோ லுக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ருக்வைஸ் பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,43,439 பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இதில் நம்மளுக்கு 11,629 கம்மியாகி 1,28,316 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம FZ பேஸ் மாடல் தாங்க. ஸோ FZயில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முன்னோடியே நம்ம சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,19,29 இருந்து 10,712 மைனஸ் ஆகி 1,08,203 நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீசெண்டாக லான்ச்சான FZ ஹைப்ரிட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,45,190 வந்து நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருந்தது. அதில் 12,120 கம்மியாகி 1,33,159 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்கூட்டராகவும் கன்சிடர் பண்ண முடியாது, பைக்காகவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஸ்கூட்டர் டைப்பில் இருக்கிற ஒரு பைக் இன்ஜின் நம்ம சொல்லலாம், அதாவது எராக்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து 1,54,629 இருந்து 12,840 மைனஸ் ஆகி 1,41,786 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதுக்கு காம்பீட்டராக நிறையா வெஹிக்கிள் விட்டாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்தது இந்த வண்டியில் தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா MT-15 ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1,72,239 இருந்து 14,218 நம்மளுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகி 1,56,971 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த DLX வேரியண்ட் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேசிவ் ப்ரைஸ் லாப்னு சொல்லலாம். அதாவது 1,82,000
ரூபாயிலிருந்து 20,858 ரூபாய் வந்து மைனஸ் ஆகி 1,61,281 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல டீல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R15M தாங்க. ஸோ இதுதான் டாப் வேரியன்ட்டு நம்ம சொல்லலாம். இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2,13,559 ரூபாயிலிருந்து 17,581 ரூபாய் நம்மளுக்கு ப்ரைஸ் மைனஸ் ஆகி 1,95,822 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், யமகாவில் உங்களோட ஃபேவரட் வண்டி எதுன்னுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. யார் யாருக்கு எந்தெந்த வண்டி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம R15 வெர்ஷன் 3 தான். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,69,369 ரூபாயிலேருந்து 14,067 ரூபாய் நம்மளுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகி 1,55,302 ரூபாய்க்கு நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்கி ப்ரோ தான். ஸோ இவர் தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தது. நீங்கள் யாராவது ஒசூர் ஷோரூமில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்து வைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.